வணக்கம். நம்மளுடைய குட்டி இன்போ சேனல் மூலியமா கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களையும் வீடியோக்கள் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த தகவல்கள் அனைத்தும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் வீடியோல என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிம்மதியான ஹாப்பி நியூஸை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரேஷன் கார்டில் ஒரு ரூல்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ரூல்ஸை ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா கார்டுகள் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி உத்தரவை கவர்மெண்ட் போட்டிருந்தாங்க. ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாரும் கம்ப்ளீட்டாக ஒரு அப்டேட்டை பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ரேஷன் பொருட்கள் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்காக அரசு தரப்பில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ரேஷன் திட்டம் தான். இந்த ரேஷன் திட்டத்தின் மூலியமாக ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறதில்ல. ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவிகள் கிடைச்சிட்ருக்கு. ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு தான் இந்த ரேஷன் கார்டோட அருமை தெரியும். அதாவது 2020ஆம் ஆண்டில் கொரோனா பிரச்சனை வந்த சமயத்தில் மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்குற கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசு மூலியமாக கொண்டு வந்தாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இருந்தாலும் இந்த திட்டத்தில் நிறையா பேர் ரேஷன் கார்டுகள் வைத்திருந்தும் கூட கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு அருமையான திட்டம் கிடைக்கிறதில்ல. ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க இந்த ஒரு திட்டத்தை கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பை முடித்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் உதவிகளை தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா ரேஷன் கார்டில் அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்க பலன்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அதிரடி அறிவிப்பை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேஒய்சி சரிபார்ப்பு அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களை தெரிந்து கொள்கிற ஒரு ப்ராசஸ் தான். இது பொதுவாக நிறைய பேங்க்கில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பேங்க்கில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே இந்த கேஒய்சியை கொண்டு வந்துட்டாங்க. ரேஷன் அட்டைதாரர்களும் கேஒய்சியை கண்டிப்பாக சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அப்டேட்டை செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கடைசி நாளாக கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரேஷன் கார்டு கேஒய்சி சரிபார்ப்பு செய்கிறத மத்திய அரசு கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு டைமில் இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க இந்த வேலையை முடிக்கல அப்படின்னா ரேஷன் பயனாளிகளுடைய பட்டியலிருந்து அவங்களுடைய பெயரை பர்மனண்ட்டாக ரிஜெக்ட் பண்ணி நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. பெயர்களை நீக்கிறது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டையும் ரத்து செஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தாங்க. ரேஷன் கார்டு நீக்கிட்டாங்கன்னா ரேஷன் கடைகளில் எந்த ஒரு பொருட்களையும் வாங்க முடியாது. அரசோட வேற எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாது. இந்த ஒரு டைமில் ரேஷன் கார்டில் கேஒய்சியை சரிபார்க்கறதுக்கு இன்னும் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு சேடான நியூஸ் வெளியாகிருக்குது. இதில் நிறைய சிக்கல்கள் இருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. ரேஷன் கடைகளில் இருக்கிற மிஷின்களில் நிறைய கோளாறுகள், சிரமங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறனால கவர்மெண்ட் இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான காலக்கெடுவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான நாள் கடைசி நாள் டிசம்பர் 31 அப்படின்னு சொல்லி ஃபைனலாக இந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்கிறாங்க. அவங்களுக்கு மாநிலம் விட்டு மாநிலம் செல்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகள்களுக்கும் ரேஷன் கார்டு மூலியமாக இலவசமாக ரேஷன் பொருட்களை கொடுக்குற ஒரு நல்ல எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இந்த திட்டம் எல்லாத்துக்கும் செயல்படுற அளவில் மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற நிறைய பேர் இந்த ஒரு திட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. இகேஐசி மூலமாக
எல்லாத்துடைய ரேஷன் கார்டையும் செக் பண்ணி தகுதி இருக்கிற நபர்களுக்கு மட்டும் இந்த ஒரு கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த இகேஒய்சியை கவர்மெண்ட் கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. இகேஒய்சி சரிபார்க்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய ரேஷன் கார்டை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு கொண்டு போய் கைரேகை மிஷினில், அதாவது கைரேகை பதிவு செய்கிற மிஷினில் உங்களுடைய கைரேகையை வச்சு சரிபார்ப்பு செஞ்சுருங்க. நிறைய இடங்களில் கருவிழி ஸ்கேன் பதிவு செய்கிற இயந்திரமும் இருக்குது. அதையும் முடிந்தால் பதிவு செஞ்சுருங்க. அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டையும் கொடுத்துருங்க. இதுதான் இகேஒய்சி. ரேஷன் கார்டு குடும்ப தலைவர்கள் மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த அப்டேட்டை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.